கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளையிலையும் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. பேசுகிறீங்களா அல்ல பிதாவின் ஆவியான்னு சொன்னீரப்பா. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்ன கேட்டிங்கன்னா, சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் போட்டிருக்குன்னா, இந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வேதம் கூறுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவானு சொல்லியிருக்கிறார். அந்த பாக்கியத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க, பைபிளை எடுக்கிறீங்க, கையில் சுமக்கிறீங்க. ஆலயத்துக்கு பிறந்தா இன்றைக்கி எல்லாருமே கையில் பைபிளை தூக்கிட்டு தான் போவோம். பைபிள் இல்லாமல் போனால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பைபிளை தூக்கிட்டு தான் போவோம். அப்போ தான் கிறிஸ்தவங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க. ஆனால் நம்ம பைபிள் ஜிப்பை திறந்து பைபிள் படிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நிறைய பேர் கிடையாது. பைபிள் படிக்க அவங்க நேரம் கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் உட்காந்து யார் படிக்க அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் கரெக்டாக பரலோகத்துக்கு போயிடுவேன். அதெல்லாம் யார் போகிறீங்களோ இல்லையே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படி வேதாந்த சொல்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் போயிடுவோம். நாங்கள் சரி நீ எல்லாம் சந்தோஷம் தான், பரலோகராஜ்யத்துக்கு போகணுங்கிறது எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டியதான். ஆனால் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்னு சொல்லியிருக்காருல. அப்போ வசனம் தான் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி இங்கே திறந்து ஆண்டோட வார்த்தையை வாசிக்கலாம்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராய் நம் தேவனாய் கர்த்தர் மலைப்பிரசங்கத்தில் கூட இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கூட நிறைய ஆலோசனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பார். நிறைய ஆலோசனை கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மலைப்பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்துலேருந்து 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 3 அதிகாரத்தில் அப்படி போட்டிருக்கும். மலைப்பிரசங்கம் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன குணமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்து அதுக்கு அந்த வசனத்தை கீழ்ப்படியணும்ல, வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அப்படி நம்ம இருக்கலாம்ல. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்காகவே ஆசீர்வதிப்பார். தூக்கிட்டு போகிற பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் ஆசீர்வதிப்பாங்க. கேட்டால் ஏன் நாம தரிக்கப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆலயத்தை தேடி போகிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக விட மாட்டாங்க ஏசப்பா. போய் அது ஒருத்தங்க சாட்சி சொல்லும்போது நான் கேட்டிருக்கிறேன். அமெரிக்காவில் இருந்தாங்களாம். அப்போ அவங்க ஒரு இடத்துல சாட்சி சொன்னாங்களாம். நான் அமெரிக்காவில் நான் இப்படி இங்கே இருக்கணும், என் பையன் வேலை செய்கிறாங்க, அதனால என் பையன் வீட்டில் நான் இருக்கிறேன்னா இன்றைக்கி இந்த ஒரு ஏரோப்ளைன் ஏறி நான் இறங்கினாலும் என் தகுதிக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எங்கள் ஊர் ஆலயத்தில் முழுகிற ஜெபம் நடக்கும். நான் போய் என்ன செய்வேன்னா கடைசியில் உட்காந்து சும்மா தூங்க தான் செய்வேன். அந்த ஆலயத்தை தேடி நான் ராத்திரி அதில் போய் உட்கார்ந்ததை வச்சே நீ ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நீ அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஏரோப்ளைனில் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இப்படி பாருங்கள், ஆண்டவர் அவரை கனப்படுத்துகிற கண்டிப்பாக கனப்படுத்திடுவார் ஆண்டவர். ஆனால் உங்களை கொண்டு என்னையை கொண்டு ஏதோ ஒரு காரியம் செய்யணும் அந்த திட்டம் வச்சுருப்பார். அப்போ வசனத்தை நீங்கள் வாசித்தா தானே வசனம் உங்களை கொண்டு என்ன பேச வச்சுருக்கிறாரு, என்னையை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம நினச்சி வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும். வசனத்தை நேசிக்க தானே ஆண்டு நம்மளை கொண்டு இவளை கொண்டு இவனை கொண்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு இறங்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாயின் வயிற்றில் நம்ம உருவாக்கும் போதே ஆண்டவர் மேலே என்ன செய்கிறாரானா முன்குறிச்சு வச்சுருக்காரு அவர் சித்தத்தை செய்கிறதுக்காக, அவருடைய வேலையை செய்கிறதுக்காக. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய வேலை செய்கிற பிள்ளைங்க தான். ஆனால் இந்த நாளையில் நம்ம என்ன செய்கிறோன்னா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அவருக்கு வேலை இல்லைம்பாங்க. ஒரு செஞ்சாலங்க சொல்லுவாங்க அவருக்கு நான் வேலை இல்லை அப்படிம்பாங்க. ஆண்டவருக்கு நம்மளை மீட்டெடுக்க அவர் எவ்வளோ பாடுபட்டாருங்கிறதான் மறந்துடுவாங்க. நம்மளை எதுக்கு என்ன இப்படி இருந்தால் என்ன, இங்கே இருந்தால் என்ன, எங்கே போனால் என்ன அப்படிங்கிறவங்க நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் அவங்க இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பரலோகராஜ்யம்னா ஒன்று போ, பரலோகராஜ்யம் கிடையாது, நிறைய கிடையாதுப்பா, உன் வேலையை பார்த்தா அப்படிம்பாங்க. இப்படி நிறைய பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருமே பரலோகராஜ்யத்தில் வரணும். கடைசி நேரத்தையே தான் ஆண்டவரை பிடிச்சிக்கிடணும். அதனால் என்னச்சுன்னா அவங்க அக்கனிகளை போய் விழுந்து போகிற ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் யாரும் அக்கனிகளை போய் விழுறது தெய்வம் சித்தமே இல்லை. ஒருவரை கெட்டு போகிற தெய்வ சித்தமே இல்லை.
அதனால் எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே பரலோகத்தில் வரணும். அதுதான் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் விழுந்து விழுந்து நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை தேவப்படி ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராட்சியம் அவர்களுடையது ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக இருக்கிறதா பாக்கியவான் கண்டா அந்த வேதத்தின்படி நடக்கும்போது வசனத்தை புரட்டும் போது தானே நம்மளுக்கு ஒவ்வொரு வசனமும் தெரியுது. இன்றைக்கி எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எவ்வளோ சண்டை போடுறாங்க தெரியுமா? குடும்பத்துக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாமல் கிடக்காங்க தெரியுமா? குடும்பத்துக்குள்ளே சண்டைகளை போட்டு நாரிக்கிட்டு கிடக்காங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறதுன்னா ஆவியில் எளிமை இருக்கணும், அமைதி தாழ்மை இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பேன்னு இருக்கிறாரு. அப்போ வசனத்தை வாசிக்கும் போது நான் ஆண்டவர் எப்படிலாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாருல. அதுதான் பைபிள் திறந்து நீங்கள் நினச்சணும் படிக்கணும். அதனால் துயரப்படுகள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ துயரத்தின் மத்தியில் இருக்கும்போது பைபிள் படிக்கும்போது அப்போ அவங்க பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது ஆறுதல் அடைவாங்க. துயரப்படுகள் பாக்கியவான்கள் அவங்க ஆறுதல் அடைவாங்களாம். அப்போ இங்கேயும் ஆறுதல் அடைப்பாங்க. பரலோக ராஜ்யத்தில் ஆறுதலான இடத்துக்குள்ள இருப்பாங்க. அதான் தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்னா அதை பார்த்துட்டு சாந்த குணமாக இருக்கணும், நம்ம இப்போ தான் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி ஒவ்வொருத்தரும் அடிச்சுவாங்க. நம்மளுடைய குணபாவங்களை மாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. பைபிள் படித்தா தான் அந்த முயற்சிலாம் நமக்கு நிச்சயம் வரும். அதனால் நம்ம குணபாவங்களை என்ன மாறணும். முரட்டு சுவாபங்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோம் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், எங்கே இருக்கிறோம், என்னத்தை நினைக்கிறோம் எல்லாம் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம இருதயம் எப்படி இருக்குங்கிறத அதான் ஆண்டவர் சொன்னார். மனிதன் முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குறவர். அவர் நம்மளை சோதித்து பார்க்குற தேவன். அவர் எப்பவும் நம்மளை சோதிப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் சோதித்து நம்மளை புடமிட்டு தான் ஆண்டு கொண்டு போய்கிட்டே இருப்பார். நம்ம தேவையில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை பேசிட்டாலும் சரி தான், கோபப்பட்டுட்டாலும் சரி தான், எரிச்சல் அடைஞ்சிட்டாலும் சரி தான், அதில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி நம்மளை அதை ஐயோ கோவப்பட்ட தப்பு ஆண்டவரே, நான் எரிச்சல் பண்ணிட்டேன் தப்பு ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்க வச்சு மறுபடியும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தி அப்புறம் இப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது தான் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம பாட்டுக்கு எப்போ மனம் விரும்பினபடி இருப்போம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஒரு ஏசப்பாவுக்கு பிரியமான காரியத்தை செய்யவே முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் அப்படின்னு. நீதியின் மேல் சித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். அவங்க திருப்தியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதனால் ஆண்டு சொல்லி கொடுக்குற வாக்குத்தத்தை இதுதான். இப்படி இருக்குந்தா இப்படி பாக்கியவான்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தான். அதில் நீதிமித்த துன்பப்பவர்கள் பாக்கியவான்கள் அவங்க திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நியாய திருப்பில் நம்ம இரக்கம் பெறுவோம். ஆண்டோடைய பார்வையில் இரக்கம் பெறுவோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எல்லாவற்றிலையும் எல்லா மக்களையும் பார்க்கணும் ஒரு இரக்கம் குணமுள்ள பிள்ளைகளாக காணப்படணுமே தவிர நம்ம யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி வீசிடக்கூடாது வார்த்தையிலே. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எவ்வளோ வசதியில் எவ்வளோ ஆண்டவர் உச்சியில் கொண்டு வச்சுருந்தாங்க கூட எளியவர்களை பார்க்கும்போது ஒரு தாழ்மையில் கிடக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க மேலே நம்ம என்ன செய்யணும், ஒரு இரக்கம் வரணும். நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு இரக்கம் வரணும். அவங்க மேலே ஒரு பாசம் வரணும். என்கிட்ட அவங்களும் ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்காங்க, அவ்வளோதான். அதனால் எல்லார் மேலேயும் தெய்வ அன்புல நினச்சிடணும். அன்பு ஆண்டவரை ஊற்றுங்க ஆண்டவரே சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவாங்க. எத்தனையோ குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தில் போய் ஆமாம் இப்படி தான் தெரியும், அவன் அப்போவே அன்னைக்கே இப்படிலாம் பேசினா கண்டிப்பாக ஆமாம் ஊன்னு பேசுனா பிரச்சனைகள் வரும். ஆனால் சமன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாது. விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் ஒன்றுமே கிடையாது. இதிலெல்லாம் என்னத்தை கொண்டு வர போகிறோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சும்மா ஒரு அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், இதுதான் முக்கியம். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு சொல்லி சமாதானம் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை கொண்டு பண்ணோம்னா கண்டிப்பாக நினச்சிடணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவங்க தேவனுடைய புத்திரர் என்னப்படுவாங்க. அதனால் ஆண்டவர் நினச்சா நம்மகிட்ட ஒரு பலன் கிடையாது. நம்ம சமாதானம் பண்ணுற போனால் ஆண்டவரே கிடைச்சி ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா நம்ம ஆண்டர்கிட்ட சொல்லிட்டு போனோம்னா அந்த சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சமாதானமான வார்த்தைகளை சொல்லிட்டு வந்தால் தேவன் அந்த குடும்பத்தை சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் எப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த பாக்கியவான்கள் என்ற அந்த பாகத்தில் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். வேதத்தின்படி அவர் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு என்ன செய்யணும், தேடணும். முழு இருதயத்தோடு தேடணும்.
முழு அவரை அவரை தேடுங்க. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன செய்யுங்க, தேடுங்க. அவர் சமீபமாக தான் இருக்கிறார். முழு இருதயத்தோடு அவர் என்ன செய்யணுமா, தேடணும். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட தேடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஏசப்பா எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதுங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்க, நம்மளோட தான் இருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவர் என்ன செய்த, படகுல சீசர்களோடு போகும்போது படகுல ஆண்டவர் தூங்கினார். அங்கே புயல் காற்று வந்துச்சு, கடல் கொந்தரிச்சுது, அதை சீசர்கள் பயந்து நடுங்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க ஆண்டவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பயந்தாங்க. அது இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனால் நம்ம நினச்சினாங்க பயப்படுறாங்க. ஐயோ பயப்படுறாங்க, ஐயோ என்கிட்ட ஆண்டவர் இல்லை 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 இல்லைன்னே பிசாஸ் அவன் நினைக்கிற மாதிரியே பேசி முடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளோட தான் கூட இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம அவரோடு பேசி பழகுங்க, அவரோடு ஜெபம் பண்ணி பழகுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க, முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துங்க. அப்படி முழு இருதயத்தோடு நீங்கள் அன்பு செலுத்தும் போது தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஆண்டு சொல்லியிருக்காரு. வேதத்தின்படி நீங்கள் என்ன செய்யணும், நடந்து தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் கூட 19ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது அப்படின்னு இருக்கா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. ஆத்மாக்களை நினச்சிது, அது உயிர்ப்பிக்குது. வேத வசனம் வேத வசனம் தான். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் நீங்கள் சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா நிறையா கர்த்தருடைய வார்த்தைகள் நிறையா இருக்கும். ஆண்டவர் சங்கீதம் நியாயத்தீர்ப்பை குறித்து இருக்கும். வீண் பேச்சுகளுக்கு நான் என்ன செய்கிறேன், வீண் சிந்தனைகளுக்கு நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன், உன்னுடைய வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கூட 119ஆம் சங்கீதம் 113ஆம் வசனம் போட்டிருக்கு. தாவீது ராஜா கூட ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உன்னுடைய பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த 119ஆம் சங்கீதத்தில் 67ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார் சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், நான் உபத்திரப்பட்டது தான் என்னச்சுது, உம்முடைய வார்த்தைகளை நான் காத்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இங்கே போய் 71ஆம் வசனம் 119ஆம் சங்கீதம் 71ல் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை எடுத்து எனக்கு கற்றுக்கொண்டேன். அப்போ உபத்திரம் வருகிறது சில எல்லாத்துக்கும் நல்லது தான். உபத்திரம் போராட்டம் வரும்போது தான் தேவனை நம்ம இருக பற்றிக்கொள்ள முடியுது. உபத்திரமே வரலன்னாச்சுன்னா நம்ம எப்பவுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா, அப்படி நம்ம பாட்டுக்கு எப்பவும் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனால் உபத்திரம் வந்த பிறகு தான் ஏசப்பான்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம், ஏசப்பான்னு பேச பழகுவோம், ஆலயத்துக்கு போக பழகுவோம், பைபிளை கையில் தூக்குவோம். அப்போ வழி தப்பியே ஒரு நடந்தாராம் முதல்ல. அப்போ உபத்திரப்பட்ட பின்பாக தான் ஒரு பிரமாணங்களை நினைச்சிடறான், கற்றுக்கொண்டாராம். அநேகமாகிற பொன் வெளியே பார்க்கிலும் நீ விரும்பின வேதமே எனக்கு நலம் அப்படிங்கிறாரு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எவ்வளோதான் என்னதான் கையில் இருந்தாலும் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதம் தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாருன்னா, சங்கீதக்காரர் சொல்கிறாருன்னா அவருடைய வேதம் தான் முக்கியம் நமக்கு. அதனால் இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கையில் தூக்கிட்டு போகிற பிரயோஜனம் இல்லை. விரித்து பார்த்து வசனம்லாம் என்ன சொல்லியிருக்குது, இந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், இந்த வசனத்தின்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 62ஆம் வசனத்தில் உமது நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உமது நீதியான நியாய தீர்ப்புகளை நிமித்தம் உம்மை துதிக்கும்படிக்கு பாதி ராத்திரியே எழுந்திருக்கிறேன். நியாய தீர்ப்பின் நிமித்தம் நியாய தீர்ப்பு நடக்குங்கிறது அவருக்கு தெரியுது. அதில் கவனிக்கும்படி உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே நான் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். உமக்கு பயந்து என் அன்பு சகோதரி சகோதரியே, தேவ பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயப்படணும். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் அப்படிங்கிறார் சங்கீதக்காரன். 62ஆம் வசனம் 119ஆம் சங்கீதம் 62. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும், பயந்து நடக்கணும். நம்ம ஆண்டவர் ஆமாம் அவர் பெரிய இவர் அப்படிலாம் சொல்லவே கூடாது யாரும்.
அதெல்லாம் எனக்கு தெரியும்பா எல்லாம் அப்படிங்கிறலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது, பேசவே கூடாது. நம்ம வாய் இருந்துச்சுன்னா நம்ம கையை வச்சு கொத்திக்கிடணும். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம பயபக்தியோடு காணப்படணும். நலமானதை கூட நான் பேசாதபடி இருந்தேன்னு சொல்லி தான் தாவீது ராஜா சொல்வார். தேவையில்லாத நம்ம வார்த்தைகளை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கோபத்துக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது. அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம பரலோக ராஜ்யம் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறது எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் பதிவாகிக்கிட்டு இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்குறாருன்னு வசனத்திற்கு மல்கியாவில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதில் தான் ஞாபக புஸ்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பேசுகிறதுலாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறேங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம்ம நினைவுகளை தூரத்துலேருந்து அறிகிறாருன்னு தாவீது ராஜா சொல்லியிருப்பார். சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அதை சொல்லிட்டு கடைசியில் அவர் நிறைய வாக்கியங்களை சொல்லுவார். வேதனை உண்டாகும் வழியில் எடுத்து உண்டோ என்று பார்த்து நீ நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரே சொல்லியிருப்பார். அப்போ என் நிமித்தம் நீ உமக்கு நான் உண்மை வேதனைப்படுத்தியிருந்தேன்னா என்ன செய்யும், என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னையை நித்திய வழியில் நடத்திடும். நான் என்னுடைய பேச்சினால, என்னுடைய வாயின் வார்த்தையினால், இல்லை என்னுடைய நடக்கையினால, என்னுடைய பார்வையினால, என்னுடைய சிந்தனையினால நான் அந்த அக்கினிக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் வேதனை உண்டாகும் வழி என்னிட்டு உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தாவீது ராஜா கேட்குறாருன்னா அவர் எவ்வளோத்துக்குள்ளே கர்த்தர் அவ்வளோத்துக்குள்ள அவர் ருசிச்சிருப்பாருன்னு பாருங்க. அவர் பாதி ராத்திரியே எழுப்பி தேவனை துதிக்கிறார், நியாய தீர்ப்புக்கு பயப்படுறாரு. இப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கும்போது நியாய தீர்ப்பில் போய் நிற்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா இந்த உலகத்தில் நம்மளை தாழ்த்தி ஆண்டு முன்னால் எந்த ஒரு காரியத்தையும் பேசும்போதோ வைக்கும்போதோ எல்லாத்துக்குமே ஆண்டவரே இது பேசுகிறேன், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே பேசிட்டு கூட சில நேரம் ஆண்டவர் சில இருதயத்தில் சில நேரம் பயம் கொடுத்துருவார். பயம் வந்துடும். அப்போ நம்ம பேசுறது என்ன பேசணும் அப்படின்னு கூட வராது எனக்கு ஞாபகத்தில். ஆனாலும் ஆண்டவர் ஏதாவது தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க ஏசப்பா, மன்னிச்சிருங்க ஏசப்பா, மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு ஒய்யாமல் மன்னிப்பு கட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தான் எனக்கு அந்த சமாதானம் வரும். அதான் தேவ பிள்ளைகளை நம்ம அதை அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் ஆண்டவருக்கு உங்களை இடம் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஆண்டவரை தேடுங்க, பயத்தோடு தேடுங்க. எனக்கும் ஆண்டவரை ஒவ்வொரு நேரமும் என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே, என்னை நீர் நடத்தும்னு சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை நீர் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என்கிட்ட வேதத்தில் என்ன பார்க்குறோம், அப்படி வேதம் என்ன செய்தான், குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குதான். அப்படி வேதம் நிறைவானது. கர்த்தருடைய சாட்சியும் சத்தியும் பேதைகளை ஞானியாக்குதான். 7ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம் சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குமாறு இருக்கிறது வேதம் கூறுகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்குமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதிமாய் இருக்கிறது. 10ஆம் வசனம் போட்டிருக்கு, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன்குட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. எவைகளை கைக்கொள்றதுனால, வேத வசனத்தை கைக்கொள்றதுனால, வசனத்தை திறந்து நீங்கள் வாசிக்கிறதுனால உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. அது நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் தேவ பிள்ளையா நன்றியும் அவைகளால் நான் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். வசனத்தை கொடுத்து ஆண்டவர் எச்சரிக்கிறார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி. அதான் வேதத்தின் புறமா அந்த இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தில் பாக்கியவங்களை நீங்கள் கையில் கிறிஸ்தவங்களாம் பைபிளை தூக்கிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. விரித்து பார்த்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார், நமக்கு முன்னால் இருந்த பரிசுத்தவான்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படிப்பட்ட பாதையில் கடந்து போனாங்க. அப்போ நான் கடந்து போகிறது ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்கள், தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், தேவன்கிட்ட பெல்லன் கேளுங்க, ஆண்டவரோடு ஐக்கியத்தை அதிகமாக்குங்க, அவரோடு நல்லா பேசுங்க. நீங்கள் பேச 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 ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்த ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தேவ பிள்ளைகளாகி நம்மளை தாழ்த்தணும் அவருக்கு முன்னால். நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது, நம்மளை ஒரு களிமண் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக தான் நம்ம இருக்கோம். காலையிலே முளைச்சி சாயங்காலம் காஞ்சி போகிற ஒரு புல்லுக்கு சமம்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. மனுஷன் ஒரு மண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு பைபிள் வசனம். நம்ம மண்ணாக தான் இருக்கிறோம். அதில் நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. நம்மளை உண்டாக்குனதே அவர் தான், உருவாக்குறதும் அவர் தான், நம்மளை பயன்படுத்துகிறதும் அவர் தான். ஆண்டவருக்கு 100க்கு 100 ஆண்டவர் உலகத்தில் நம்மளை கொண்டு வந்து அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து
ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும், இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தது நீர் தான்ப்பா, என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறது நீர் தான்ப்பா, என்னை நீ பயன்படுத்தும் ஆண்டவரே சொல்லுங்கள். என் பலத்தில் நான் எல்லாத்தையும் சாதிச்சதுன்னு சொல்லாதீங்க. என் பலன் எல்லாத்தையும் நான் சாதிப்பேன். என்கிட்ட பணம் இருக்குது, பணம் அந்த பணம் வந்து எல்லாத்தையும் சாதிக்கும். ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது. இல்லை அந்த தேவ பிள்ளைய கர்த்தருடைய ராஜ்யம் நம்மளுக்கு வேணும். இந்த உலகத்தில் இருக்கிறத வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படணும். தேவனுக்கு முன்னால் நீங்கள் தாழ்மைப்படும் போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மளை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கணும் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அவன் குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். மனைவி வீட்டிற்கு கனித்தரும் திராட்சை கொடி போல இருப்பாள், பிள்ளைங்கள்லாம் பந்தியை சுற்றி ஒளிமறை கஞ்சுகள் போல இருப்பார்கள். கர்த்தனை சீயனும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நிறைய வசனம் தான் ஆண்டு கொடுத்துருப்பார். 6 வசனம் நினைக்கிறேன் கொடுத்துருப்பார். நீ உன் பிள்ளைகளையும் சமாதானம் காண்பாய். நிறைய ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நான் தேவ பிள்ளைகளாகி நம்ம இந்த உலகத்துலேருந்து நான் தான் சொல்லாதபடி எல்லாமே ஆண்டவர் தான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சந்தோஷமாக போங்க. ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நம்ம முழுமையாக 100க்கு 100 ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட படிப்பு இருக்குது, என்கிட்ட எல்லா அறிவு இருக்குது, என்கிட்ட இருக்கிற மாதிரி அறிவு யார்ட்டையும் கிடையாது அப்படின்லாம் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வச்சு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் 0 தான். அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படிங்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பு சகோதரிய சகோதரியே, வேத வசனம் நம்மளுக்கு நினச்சி ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. நம்மளை வந்து நம்ம வந்து ஞானத்தில் குறைவுகளுக்கு போய் ஞானத்தை கேட்கணுன்னு இருக்கிற ஞானத்தை தருவார். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்குது வசனம். ஆனால் வேதத்தை நீங்கள் கையில் கிறிஸ்தவங்களாக கையில் கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க. வேதத்தை திறந்து உள்ளே என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாரிகளை நிறைய 4-5 அதிகாரங்கள் 10 அதிகாரங்கள் வாசித்து கர்த்தருடைய வசனம் என்னெல்லாம் சொல்லிக்கலாம். இது நம்மளை வழி நடத்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாதைக்கு வழி நடத்துகிற ஒரு பைபிள் தான் இது. நம்மளை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை என்ன செய்ய கூட்டிகிட்டு போகிறது தான் அந்த பைபிள். இது அன்பு தேவ பிள்ளையே, எல்கேஜி ப்ரீகேஜி யூகேஜின்னு படிக்கிற பிள்ளைங்க போய்கிட்டே இருக்காங்க. 1ஆம் கிளாஸ் போகிறதுக்கு முன்னக்கூட்டி யூகேஜி படிக்கணும். அவங்க அப்படியே காலேஜ் படிக்கணும், இல்லை டாக்டர் படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும். இந்த படிக்க புக்கு கொடுத்து அந்த படிப்பில் படித்து மேலே போய்கிட்டே இருக்காங்கன்னா அது இந்த உலகத்தின் அறிவுக்காக அந்த புக்கை பூரா நம்ம கையில் கொடுத்து ஒரு பெரிய பொதி மூட்டை மாதிரி செமந்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ. ஆனால் ஆண்டவருடைய பைபிளும் என்ன நம்மளுக்கு ஒரு பாட புக்கு தான். இது பைபிள் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போகிற ஒரு புஸ்தகம். நம்ம இந்த வாசிக்க இந்த வசனம் வந்து நம்மளை பரிசுத்தமாக்கும். வாசிக்க தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பும். அதே மாதிரி வாசிக்க நம்மளை அதை என்ன செய்யும், ஆண்டுடைய ராஜ்யத்து பிள்ளைகளாக நம்மளை உருவாக்கி அன்று கூட்டிகிட்டு போவார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினேன் ஏசப்பா. நீ பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்கட்டும்யா, ஜெபிக்கட்டும்யா, கர்த்தர் பயந்து நடக்கட்டும்யா. வார்த்தைகள் ஒன்றும் ஆமென்றும் ஆமென்று இருக்கப்பா, ஜீவன் உள்ளதப்பா ஒவ்வொரு வார்த்தைகளும். கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லாருமே வேதத்தை எடுத்து வாசிக்கட்டும்யா. எல்லாருமே வேத புஸ்தகத்தை வேதத்தை எடுத்து வாசிக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வசனத்தை கொண்டு நீர் அவர்களோடு பேசுவீராக நான் ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி வெறுமையாக்குறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் நீ பிள்ளைகள் மூலியமா எல்லா பிள்ளைகள் மூலியமா மகிமைப்படட்டும்யா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், முழு நாமத்தை ஸ்தோத்திரேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.